ஜீராசி நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இப்பொழுது ஆகஸ்ட் மாதம் 11ஆம் தேதியிலிருந்து 17ஆம் தேதி வரையிலான திங்கள் முதல் ஞாயிறு வரையிலான இந்த வார ராசி பலன்களை பார்த்தலாம். முதல்ல மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் 12-1-2 என்கின்ற இடத்துல சந்திரனுடைய இயக்கங்கள் இருக்கக்கூடிய ஓரளவுக்கு நல்ல வாரமாகவே இந்த வாரம் அமைஞ்சிருக்கு. சந்திரன் இப்பதான் பௌர்ணமியிலிருந்து வெளியே வந்திருக்கிறார். வாரத்தின் ஆரம்ப நாளில், அதாவது முதல் நாளில் அவர் 11ஆம் இடத்துல ராகுவோடு சேர்ந்திருக்கின்ற அமைப்பு குருவின் பார்வையில் இருக்கனால பெரிய கெடுதல்கள் எதுவும் இருக்காது. ஆக இந்த வாரத்தில் ஒரு மத்தியமமான நல்ல பலன்கள் இருக்கக்கூடிய தன்மைகள் தான் கண்டிப்பாக மேஷராசிக்காரர்களுக்கு உண்டு. பெரிய கஷ்ட நஷ்டங்கள் எதுவும் இல்லாத நிலைமை கண்டிப்பாக அமையும். ஆகவே எதிலும் தொட்டது தொடங்கக்கூடிய நல்ல அமைப்புகள் இப்போது இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நல்ல வாரமாகவே இந்த வாரம் அமைஞ்சிருக்குங்க. செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை இந்த 2 நாட்களும் உங்களுக்கு வலிமையான அமைப்புல சந்திரன் இருக்கிறார். அதனை அடுத்து போனால் புதன்கிழமை வியாழக்கிழமை காலையில வெள்ளிக்கிழமை காலையில சந்திரன் ராசியிலேயே இருக்கக்கூடிய தன்மை மிக அற்புதமான ஒன்று. வியாழக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் இந்த வாரத்துல ஒரு ஸ்பெஷலான நாளாக இந்த நாள் இருக்கும். அர்த்த சந்திரன் என்று சொல்லப்படக்கூடிய சந்திரன் ராசியில் இருக்கக்கூடிய அந்த வியாழக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் தொட்டது துளங்கக்கூடிய மனசுல நல்லது என்னென்ன நினைக்கிறீங்களோ அதெல்லாம் அப்படியே நடக்கக்கூடிய நாட்களாக இந்த நாட்கள் இருக்குது. அந்த வியாழக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு நிலையில நண்பர்கள் கை கொடுக்கக்கூடிய தன்மை, காதல் உறவுகள் நன்றாக இருக்கக்கூடிய அமைப்பு, குடும்பத்துல கூட கணவன் மனைவிக்கிடையே இதுவரைக்கும் இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் தீரக்கூடிய அமைப்பு வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை 2 நாள் இருக்கும். இந்த வாரம் மேஷராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம அமைப்புகள் எதுவும் இல்லை. சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் அப்படியே 2ஆம் இடத்துல உச்சம் என்று சொல்லப்படக்கூடிய அருமையான ஒரு அமைப்புல சந்திரன் வந்துடுறாரு. அப்ப 2ஆம் இடத்துல சந்திரன் 4ஆம் அதிபதியாக உச்சமாக இருக்கின்ற போது பணவரவுகளுக்கு ஏற்ற நாளாக இந்த சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் அமைகிறது. ஆகவே உண்மையில் சிரமங்கள் எதுவும் இல்லாத நல்ல வாரமாக இந்த வாரம் அமைஞ்சிருக்குங்க மேஷராசிக்காரர்கள் எல்லோருக்கும். ரிஷபராசிக்காரர்களுக்கு 11, 12, 1 ஆகிய 2 இடங்கள்ல இப்போது சந்திரனுடைய இயக்கம் இருக்கிறது. ராசிநாதன் 2ஆம் இடத்துல வலிமையாக இருப்பதும், செவ்வாய் 5ஆம் இடத்துல இருந்தாலும் 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனியின் பார்வையில் அவர் இருக்கிறது பெரிய அளவில் சோதனைகள் எதையும் செய்யாத ஒரு அற்புதமான ஒரு நல்ல அமைப்பு. ரிஷபராசிக்காரர்களுக்கு பணம் வரக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையும். வாரத்தின் ஆரம்பத்தில் திங்கட்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் 11ஆம் இடத்துல அற்புதமான அமைப்புல சந்திரன் சனி சேர்க்கை, புனர்பூ யோகம்னு சொல்லலாம். இந்த புனர்பூ யோக அமைப்புல இருப்பது சட்டப்பூர்வமான நடவடிக்கைகள். யாரையாவது ஜெயிக்கணும்னு நினைச்சிருந்தீங்கன்னா அவர்களை ஜெயிக்கக்கூடிய அமைப்பு. ஒரு போட்டி வரும், ரொம்ப நாளா ஒருத்தரை ஜெயிக்கணும்னு நினைச்சிருப்போம், எப்பவுமே நம்ம தோத்துக்கிட்டு இருப்போம். இந்த மாதிரியான அமைப்புகளுக்கு ஒருத்தரை ஜெயிப்பதற்கு, ஒருத்தரை அறிமுகப்படுத்திக் கொள்வதற்கு, ஒரு நல்லவைகளை செய்வதற்கு, எல்லாத்திலையும் ஒரு புதிய ஆரம்பத்தை அடைவதற்கு திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை இந்த 2 நாட்களுமே மிகப்பெரிய, புதன்கிழமையும் சேர்த்துக்கலாங்க. செவ்வாய் புதன் ஆகிய 2 நாட்களும் மிகப்பெரிய யோக பலன்களை செய்யக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக இப்போது அத்தனை ரிஷபராசிக்காரர்களுக்கும் அமைஞ்சிருக்குதுங்க. அதனை அடுத்து பார்த்தீங்கன்னா பணம் வரக்கூடிய நாட்கள் அப்படின்னு பார்த்தாலே வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை 2 நாளும் பணம் வரக்கூடிய நாட்களாக இருக்கும். வார இறுதியில் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாளாக இருந்தாலும் மனம் எதிர்காலத்தை பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய அமைப்பு. பெண்வழி உறவுகளால நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்பு. பெண்வழி உறவுகள்னு சொல்லப்படக்கூடிய சித்தி, பெரியம்மா, அத்தைகள் போன்றால கண்டிப்பாக நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்பு என 11, 12, 1 ஆகிய 3 இடங்கள்ல சந்திரனுடைய இயக்கம் இருப்பது மிகப்பெரிய ஒரு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியது இந்த வாரத்துல. இந்த வாரம் ரிஷபராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் எதுவும் இல்லை. தந்தை தாய் அமைப்புகள் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா இருக்கும். அம்மாவிடமிருந்து அனுகூலங்கள், ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய ஒரு யோக வாரமாகவே, மன கஷ்டங்கள் எதுவும் இல்லாத நல்ல வாரமாகவே அமைஞ்சிருக்குங்க ரிஷபராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த வாரம். மிதுன ராசிக்காரர்களுக்கு பூரண நல்லவைகள் நடக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையுங்க. 10ஆம் இடம், 11ஆம் இடம், 12ஆம் இடம் இந்த 3 இடங்கள்ல சந்திரன் இருக்கிறார். 10ஆம் இடத்துல அவர் சந்திரன் சனி சேர்க்கை ஏற்படுகிறது வார ஆரம்பத்தில். அதாவது வார ஆரம்பத்தில் செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை எல்லாமே 10ஆம் இடத்துல சந்திரன் வலுவாக இருக்கக்கூடிய இந்த தன்மை திங்கள் செவ்வாய் புதன் ஆகிய 3 நாட்களுமே மிகப்பெரிய யோக பலன்கள். 2ஆம் அதிபதியும் 9ஆம் அதிபதியும் 10ஆம் இடத்தில் இணைந்திருப்பதால் வாரத்தின் முதல் 3 நாட்கள் குறிப்பாக உங்களுக்கு செவ்வாய்க்கிழமை காலையில 6:10 மணியிலிருந்து செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை வியாழக்கிழமை இந்த 3 நாட்களுமே லாபம் வரக்கூடிய தன்மை. வியாபாரம் செய்பவர்கள், தொழில் செய்பவர்கள் எல்லோரும்
எல்லோருக்குமே இதுவரை இல்லாத அளவிற்கு நல்ல ஒரு முன்னேற்றம், தொழில் முன்னேற்றம். 10ல் சனி சந்திரன் சேர்க்கை ஏற்படுது இல்லையா? 10ல் சனி சந்திரன் சேர்க்கை ஏற்படக்கூடிய இந்த காலகட்டங்கள் மிகப்பெரிய நல்ல பலன்களை செய்யக்கூடிய அமைப்பாக இருக்கும். இந்த வாரம் சந்திராஷ்டமம் எதுவும் மிதன ராசிக்காரர்களுக்கு கிடையாது. பேசி பிழைப்பது என்று சொல்லப்படக்கூடிய புனிதமான ஆசிரிய பணி, வழக்கறிஞர் துறை போன்றவைகள் இருக்கக்கூடியவர்கள், மார்க்கெட்டிங் துறைகள் இருக்கக்கூடியவர்கள், தொலைபேசியில் வாய்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய தொலைபேசியில் பேசுறதுனாலேயே பணம் சம்பாதிக்கக்கூடியவர்கள் அனைவருக்குமே மிகப்பெரிய நன்மைகள் இருக்கின்றன. ஒரு ஃபேஸ்புக்கில், இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் போட்டு, வீடியோஸ் போட்டு அதன் மூலமாக நன்மைகள், அதன் மூலமாக வருமானம் என்பதை எதிர்பார்த்திருக்கக்கூடிய இளைய பருவத்தினர் எல்லாருக்குமே நல்ல அமைப்புகள். வாரத்தின் முதல் நாள் என்று சொல்லப்படக்கூடிய 2ஆம் நாள்ல கரெக்டா சொல்லலாம். செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை, வியாழக்கிழமை 3 நாளுமே நல்லா இருக்கும். பெரிய சோதனைகள் இருக்காது. சனி ஞாயிற்றுக்கிழமைகள்ல கொஞ்சம் செலவுகள், விரயங்கள், பயணங்கள் இருக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. வாரத்துடைய கடைசியில சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் யாராவது முக்கியமான விருப்பப்பட்டவர்களுக்கு ஏதாவது ஒன்று வாங்கி கொடுப்பது, அந்த வாங்கி கொடுக்கக்கூடிய அளவிற்கு பண வருமானம் இருக்கக்கூடிய அமைப்புகள். சிலருக்கு குறுகிய பயணங்களின் மூலமாக நன்மைகள், ஒரு டிராவல் பண்ணி அதன் மூலமாக அதை போய் பார்த்து அதன் மூலமாக கொஞ்சம் பெனிஃபிட்ஸ் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. ஆகவே மிதுன ராசிக்காரர்களுக்கு பெரிய சோதனைகள் என்பது எதுவும் இல்லாத இயல்பான நல்ல வாரமாகவே அமைந்திருக்கிறது இந்த ஆகஸ்ட் மாதம் 11லிருந்து 18 வரையிலான நல்ல வாரம். கடகம், கடகத்திற்கு வார ஆரம்பமே சந்திராஷ்டமமா அமையுது. ஞாயிற்றுக்கிழமையே உங்களுக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பிச்சிருது. திங்கக்கிழமை முழுக்க சந்திராஷ்டமம், அதாவது வாரத்தின் முதல் நாள் இந்த திங்கக்கிழமை முழுக்க சந்திராஷ்டமம். செவ்வாய்க்கிழமை காலையில 6:10 தான் சந்திராஷ்டமம் முடியுது. ஆக வாரம் ஆரம்பிக்கும் பொழுதே ஞாயிற்றுக்கிழமை முழுக்க சந்திராஷ்டமம், திங்கட்கிழமை முழுக்க சந்திராஷ்டமம், செவ்வாய்க்கிழமை காலை 6:10 வரைக்கும் சந்திராஷ்டமம்ன்றதுனால திங்கக்கிழமை மட்டும் கடகராசிக்காரர்கள் கொஞ்சம் ஒரு மாதிரி மன அழுத்தமா இருப்பீங்க. ஏன்னா சந்திரன் பௌர்ணமி சந்திரனாக இருந்தாலும் ராகுவோடு சேர்றதுனால கொஞ்சம் குழப்பங்கள் இருக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. ஆக வாரத்தின் ஆரம்ப நாளான திங்கக்கிழமை மட்டும் முக்கியமான முடிவுகள் எதையும் எடுக்கிறத கொஞ்சம் தள்ளி வைங்க. பேங்க்ல பணங்கணம் போட்டு கொண்டு போறவங்கலாம் கொஞ்சம் பத்திரமா அதை பணத்தை பாதுகாத்து வைக்கக்கூடிய தன்மை உண்டு. ரொம்ப முக்கியமா இந்த ஓடிபி சொல்றது, இந்த ஃபேக் எஸ்எம்எஸ்லாம் வருது பாத்தீங்களா, அதாவது அந்த லிங்க் அழுத்து இந்த லிங்க் அழுத்துலாம் சந்திராசிரம நாட்கள்ல தான் வரும். ஆகவே திங்கட்கிழமை பேசுவதிலும் செயல்படுவதிலும் கண்ணும் கருத்துமாக கவனமாக இருக்க வேண்டிய அமைப்பு அத்தனை கடகராசிக்காரர்களுக்கும் இந்த வாரத்தின் முதல் நாள் இருக்குதுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 9, 10, 11ஆம் இடங்கள்ல வந்துடுறாரு. பெரிய அளவில் சோதனைகள் இருக்காது. சந்திரன் இப்பதான் பௌர்ணமியிலிருந்து விலகி இருக்கிறதுனால ராசிநாதன் வலுவாக இருக்கக்கூடிய தன்மைகள் நன்றாகவே இருக்குது. கொஞ்சம் செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை இந்த மாதிரியான நாட்கள்ல பார்த்தீங்கன்னா 9ஆம் இடத்துல சனி சந்திரன் சேர்க்க இருக்கனால அப்பாவோட கருத்து வேறுபாடுகள் சிலருக்கு இருக்கும். சிலருக்கு அப்பாவால கொஞ்சம் ஆஸ்பத்திரி செலவு இருக்கும். எப்பவுமே தகப்பனுக்கும் மகனுக்கும் இடையில கொஞ்சம் முரண்பாடுகள் தலைமுறை இடைவெளியின் காரணமாக இருப்பது உண்மைதான். தூரத்தில் இருக்கிறவங்க அப்பாவோட ஹெல்த்தை பத்தி கொஞ்சம் கவலைப்படுவீங்க. அதை தவிர வேற எந்த கவலையும் இருக்காது. வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை எல்லாம் வேலை மாற்றங்கள் இருக்கும். ஆனா அந்த வேலை மாற்றம் நல்லதா இருக்கும். கடகராசிக்காரர்களுக்கு இனிமே எந்த கஷ்டங்கள் இல்லை என்பதை நான் திருப்ப எல்லா வீடியோக்கள்லையும் எல்லா இதுலையும் சொல்லிக்கிட்டு வர்றேன். அதனால வேலை மாற்றங்கள் இருந்தாலும் கவலைப்படாதீங்க. வேலை, தொழில், வியாபாரம், சொந்த வாழ்க்கை போன்ற அமைப்புகள் சிறப்பாகவே இருக்கும். கடகத்திற்கு கஷ்டங்கள், கவலை இல்லாத நல்ல வாரம் இந்த வாரம். சிம்மம், சிம்மராசிக்காரர்களுக்கு வார ஆரம்பமே சந்திராஷ்டம அமைப்பால் ஆரம்பிக்குதுங்க. 12ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலையில 6:10 விடியும் போதே சந்திராஷ்டமம் ஆரம்பிக்குது. செவ்வாய்க்கிழமையும் புதன்கிழமையும் முழுக்க சந்திராஷ்டமம். 12ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை 6:10 வியாழக்கிழமை காலையில 9:06 வரைக்கும். செவ்வாய் முழுவ, புதன் முழுக்க இந்த 2 நாட்களும் உங்களுக்கு சந்திராஷ்டமம். ஆக திங்கக்கிழமை அவர் 7ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறதுனால பெரிய கஷ்ட நஷ்டங்கள்லாம் இருக்காது. அவர் அங்கே பௌர்ணமிக்கு பக்கத்துல தான் இருக்கிறாரு. 8ஆம் இடத்துல போய் அவர் சனி சந்திரன் சேர்க்கை ஏற்படும் போது மனசு கொஞ்சம் குழப்பமாக இருக்கும். ஆகவே செவ்வாய்க்கிழமையும் புதன்கிழமையும் எந்த விதமான முக்கிய முடிவுகள் எடுப்பதையும் தள்ளி வைக்க வேண்டிய நாட்களாக இந்த நாட்கள் அமைஞ்சிருக்குதுங்க. செவ்வாய்க்கிழமையும் புதன்கிழமையும் லாங் டிராவல் யாருன்னா போறீங்கன்னா போகும்போது பணங்கன்னா சூட்கேஸ்ல பணம், நகை இதெல்லாம் வச்சிருக்கிறவங்க சூட்கேஸ் மேல ரொம்ப கவனமா இருக்கணும். எந்த ஒரு இடத்துலையுமே இந்த இதுல பொருள் இழப்புகள், பணத்தை தவற விடுதல், ஏடிஎம்முக்கு போறேன், பேங்குக்கு போறேன், அங்கே பேச்சு கொடுத்தாரு, இங்கே பேச்சு கொடுத்தாரு, கீழே காசு கிடக்குது பாருங்கன்னு டைவர்ட் பண்ணாரு, இந்த மாதிரியான விஷயங்கள்ல செவ்வாய்க்கிழமையும் புதன்கிழமையும் ரொம்ப கவனமாக சிம்மராசிக்காரர்கள் இருக்கணும். அதை தவிர்த்து பெரிய பெரிய கஷ்டங்கள் எதுவும் கண்டிப்பாக இருக்காது. அதனை எடுத்து பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை 4 நாட்களும் மிகப்பெரிய யோக பலன்கள் நடக்கக்கூடிய அமைப்புகள் கொஞ்சம் உண்டுங்க. கொஞ்சம் கோபம் அடிக்கடி வரும் சிம்மராசிக்காரர்களுக்கு. டப்பு டிப்புன்னு நினைச்சது நடக்கலையென்ற கோப அமைப்புகள் 2, 8ஆம் இடங்கள்ல இப்போது சனி செவ்வாய் இருக்கின்ற காரணத்தினால் வார்த்தைகள்ல ஏதாவது வித்தியாசமாக கொஞ்சம் பேசக்கூடிய தன்மை இருக்குது. அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. பெரியவங்க சின்னவங்க, நட்பர்கள்,
அவர்கள் நண்பர்கள் உறவினர்கள்னு கொஞ்சம் பார்த்து பக்குவமாக பேசக்கூடிய அமைப்புகள் இருக்கு. மற்றபடி செலவுகளும் கொஞ்சம் ஜாஸ்தியாகத்தான் இருக்கும். ஆனால் அதுக்கேற்ற வருமானங்கள் கண்டிப்பாக வரும். வியாபார பெருமக்களாக இருக்கட்டும், இளைஞர்களாக இருக்கட்டும், எல்லாருக்குமே நல்ல வாரமா இந்த வாரம் இருக்கும். சிலருக்கு அம்மா அப்பாவோட சம்மதம் நீங்க கேட்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயத்துல கிடைக்கும். ஆகவே வாரத்தின் ஆரம்ப நாளான அந்த செவ்வாய் புதன் ஆகிய 2 நாட்களை தவிர்த்து இயல்பான நல்லவைகள் நடக்கக்கூடிய வருமானம் உள்ள நல்ல வாரமாகவே அமைஞ்சிருக்குங்க. சிம்மராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த வாரம். கன்னிராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய நல்ல மேன்மைகள் இருக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்கும். வாரத்தின் நடுப்பகுதியில் உங்களுக்கு சந்திராசிரமம் அமைகிறது. அதாவது 14ஆம் தேதி வியாழக்கிழமை காலையில 9:06 சனிக்கிழமை காலையில, வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை முழுக்க அப்படியே சந்திராசிரமம், சனிக்கிழமை காலையில 11:43 வரைக்கும் சந்திராசிரமம் நீடிக்குது, ஒரு 2.25 நாள். ஆக முற்பகுதி திங்கள் செவ்வாய் புதன் அந்த 3 நாட்களும் பெரிய தொல்லைகள் எதுவும் இருக்காது. பிற்பகுதி நாட்கள் தான் கொஞ்சம் ஒரு மாதிரி டல்லா இருக்கக்கூடிய காலகட்டங்கள். அதுவும் சந்திரன் 8ஆம் இடத்துல தனிச்சு தான் இருக்கிறார். அவருக்கு செவ்வாய் பார்வை இருந்தாலும் அவருக்கு வீடு கொடுத்த செவ்வாய் இருக்கக்கூடியது ஒரு வலிமையான அமைப்பு. இப்ப என்ன நடக்கும்? கன்னிராசிக்காரர்களுக்கு பெரிய சோதனைகள் எதுவும் இல்லைங்க. ராசிநாதன் லாபஸ்தானம்னு சொல்லப்படக்கூடிய 11ஆம் இடத்துல இருக்கிறார். இந்த வாரம் 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் அப்படியே 12ஆம் இடத்திற்கு மாறுகிறார். 12ஆம் இடத்துல கூட ஆட்சியாகத்தான் இருக்கிறார். 12ஆம் இடத்துல சூரியன் மாறினதற்கு அப்புறமே, அதாவது வாரத்தின் பிற்பகுதியிலேயே உங்களுக்கு நல்லவைகள் நடக்க ஆரம்பிக்கும். இதுவரை கிடைக்காத அரசு பணி கிடைக்கக்கூடிய அமைப்பு. இந்த வருஷத்திலேயே கன்னிராசிக்காரர்களுக்கு அரசு வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு, தந்தையின் ஆதரவு கிடைக்கக்கூடிய நிலைமை, தந்தையால் வந்தவர்கள் என்று சொல்லப்படக்கூடிய சித்தப்பா பெரியப்பா மக்கள் கிட்ட இதுவரைக்கும் இந்த பங்காளிங்கன்னு சொல்றோம் இல்லையா, கூட பிறந்த அண்ணன் தம்பிங்க மாதிரி அவங்க சித்தப்பா பெரியப்பா மக்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்களால ஏற்பட்ட கஷ்ட நஷ்டங்கள்லாம் ஒரு மாதிரியாக சுமூக தீர்வுக்கு இந்த வாரம் கன்னிக்கு வரக்கூடிய அமைப்புகள்லாம் நல்லா இருக்குது. 6ஆம் இடத்துல ராகு குருவின் பார்வையில் இருக்கிறார். கடன் தொல்லைகள் நோய் தொல்லைகள்லாம் பெரிய அளவுல கண்டிப்பாக இருக்காது. இந்த சந்திராஷ்டம நாளான 2 நாள் மட்டும் கன்னிக்கு, வியாழக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் சனிக்கிழமை காலையில 11:43 வரைக்கும் கொஞ்சம் மனம் பதற்றமாக இருக்கும். அந்த நேரங்களில் மட்டும் முக்கியமான முடிவுகள் எதையும் எடுக்க வேண்டாம். பண விவகாரங்கள்ல அந்த 2 நாட்கள்ல நண்பருக்காக போய் கேரண்டி கையெழுத்து போட்டேன், அவருக்காக போய் ஜாமீன் இருந்தேன், அதுக்கு போனேன் இதுக்கு போனேன்னு பிறருடைய கஷ்டங்களுக்காக தான் போய் முன்னால நிக்கிறது இந்த சந்திராசிரம நாட்கள்ல மட்டும் வேண்டாம். மற்றபடி கன்னிராசிக்காரர்களுக்கு பெரிய சோதனைகள் இல்லாத நல்ல வாரம் தான் இந்த வாரம். துலாம் ராசிக்காரர்களுக்கு வாரத்தின் கடைசியில சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை தான் சந்திராஷ்டமம் வருது. ஆக வாரத்தின் முதல் 5 நாட்கள் நல்லாவே இருக்கும். வார ஆரம்பம்லாம் சிறப்பா இருக்கக்கூடிய அமைப்பு. துளாராசிக்காரர்களுக்கு எந்த கவலையும் கிடையாது. சனிக்கிழமை காலையில 11:43, அதாவது ஆகஸ்ட் மாதம் 14ஆம் தேதி சனிக்கிழமை காலை 11:43 இருந்து திங்கட்கிழமை மத்தியானம் 2:40 வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டமம். அப்ப சனிக்கிழமை காலையில 11 மணி 12 மணின்னு வச்சுக்கலாம். 12 மணில இருந்து மத்தியானம் முழுக்க சந்திராஷ்டமம், ஞாயிற்றுக்கிழமை திங்கட்கிழமை இந்த 2.25 நாள் சந்திராஷ்டமம் வருகிறது. வார இறுதியில் சந்திராஷ்டமம் ஓய்வு நாட்களாக போய்விடுது. வாரத்துல 15ஆம் தேதி பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் 15 தானே, அப்ப அதுவும் உங்களுக்கு இந்த நாளாகத்தானே வந்துருதா, கவர்மெண்ட் விடுப்பாக வந்துருது இல்லையா. பெரிய கஷ்ட நஷ்டங்கள் எதுவும் இப்போது துளாராசிக்காரர்களுக்கு இல்லைங்க. ஆயினும் வாரத்தின் முதல் நாட்கள் தொட்டது தொடங்கக்கூடிய நல்ல நாட்களாக அமையுங்க. உண்மையிலே துளாராசிக்காரர்களுக்கு இப்ப நேரம்லாம் நல்லா தாங்க இருக்கு. ஆனா எல்லாருக்கும் எல்லாம் அப்படியே கிடைச்சிடுறது இல்லைங்க. துளாராசியில இருக்கிறேன், நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு தாங்க இருக்கிறேன்னு சொல்றவங்களுக்கு கூட பெரிய கஷ்டப்பட்டவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம் இருக்கக்கூடிய அமைப்புகளுங்க. கிரகத்துடைய அமைப்புகள் உங்களுடைய பிறந்த ஜாதக அமைப்பிற்கு ஏற்றாற் போலதாங்க பலன்கள் நடக்கும். கோட்சார பலன்கள் என்பது ஒரு 30% பொருந்தக்கூடிய தன்மை. ரொம்ப கஷ்டப்பட்டவங்கலாம் கூட இப்ப கொஞ்சம் கஷ்டப்பட்டவங்களா மாறிக்கிட்டு தான் இருக்கிறீங்களே தவிர அதுக்காக நான் முன்ன மாதிரி இருக்கிறீங்கன்னு சொன்னா உண்மையிலே அப்படிலாம் நடக்காதுங்க. துளாராசிக்கு ஒரு நல்ல காலகட்டங்கள். நீங்க எந்த அளவிற்கு முயற்சி செய்கிறீர்களோ அந்த அளவிற்கு வாரத்தின் முதல் 5 நாட்கள் எல்லாம் கிடைக்கக்கூடிய தன்மை, பெண்களோடு இணக்கமாக இருக்கக்கூடிய தன்மை, பெண்களுக்கு ஆண்களால நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்பு, சொந்தக்காரர்கள்ல இதுவரைக்கும் இருந்து வந்த ஒரு போட்டி பொறாமைகள் விலகக்கூடிய தன்மை, வேலையில இருந்து வந்த மனக்கலக்கம் கஷ்டங்கள் விலகக்கூடிய ஒரு அமைப்பு, வியாபாரம் தொழில் அமைப்புகள்ல பயந்துகிட்டு இருந்தது இதை செய்யலாமா செய்ய வேண்டாம் என்றதுல பயப்படவே வேண்டாம், தைரியமாக செய்யலாம் என எல்லா நிலைமைகளையும் துலாத்திற்கு ஒரு உற்சாகத்தையும் புத்துணர்ச்சியையும் கொடுக்கக்கூடிய ஒரு சுபமான நல்ல வாரமா தாங்க அமைஞ்சிருக்கு இந்த வாரம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சந்திரன் வலிமையான இடங்கள்ல இருக்கிறாருங்க. 4, 5, 6 என்று சொல்லப்படக்கூடிய நல்ல அமைப்புல அப்படியே வார கடைசியில 7ஆம் இடத்திற்கு கூட அவர் வந்துடுவார். 5, 6, 7 என்கின்ற முக்கியமான இடங்கள்ல இருக்கிறதுனாலையும் உங்களுடைய ராசிநாதன் 11ஆம் இடம் என்று சொல்லப்படக்கூடிய அதி அற்புதமான அமைப்புகள் இருக்கிறதுனாலையும் இந்த வாரத்தின் இறுதி பகுதியில யோகாதிபதியான சூரியன் 10ஆம் இடத்திற்கு வந்துடுறதுனாலையும் ஜீவனாதிபதி ஜீவன வீட்டிற்கே வந்துடுறதுனாலையும் இந்த வாரம் முக்கியமான வாரம்.
வேலை ஏதாவது போனால் வேலை மாற்றம் ஏற்பட்டால் விருச்சிக ராசிக்காரங்க இந்த வாரம் கவலைப்படாதீங்க. ஏற்கனவே இருக்கிறத விட நல்ல ஒரு அமைப்பு தான். போன வேலையை விட நல்ல சம்பளத்தில் நல்ல பதவி அந்தஸ்தில் வேறு வேலை கிடைக்கும். இருக்கிற வேலையில் பதவி உயர்வு சம்பள உயர்வு கேட்டிருப்பவர்களுக்கு இந்த வாரத்திலேயே நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்குது. ஒரு ஃபைல் கையெழுத்தாகிறது, இவருக்கு ப்ரொமோஷன் கொடுக்கலாம் என்கின்ற மாதிரியான நிலைமைகள்லாம் கண்டிப்பாக வரும். ஜீவனாதிபதி ஜீவன வீட்டிற்கே வரப்போகிறார். அடுத்த ஆவணி மாதம் முழுவதும் உங்களுக்கு கொண்டாட்டமான மாதமாக இருக்கும். அரசு உதவிகள் கிடைக்கும், தந்தையால் உதவிகள் கிடைக்கும், நினைத்தது நடக்கக்கூடிய தன்மை, தொழில் நன்றாக இருக்கும், வேலை நன்றாக இருக்கும். எந்த ஒரு நிலைமையிலையும் 10 ரூபாய் சம்பாரிச்சுக்கிட்டு இருந்தவர் 100 ரூபாய் சம்பாதிக்கிறதும், 1000 ரூபாய் சம்பாதிச்சவர் 10,000 ரூபாய் சம்பாதிக்கிறதுமான ஒரு நல்ல மாற்றங்கள் இப்போது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வரப்போகிறது. பெரிய கஷ்ட நஷ்டங்கள்லாம் இருக்காதுங்க. அவரவருடைய வயதிற்கு தகுதிக்கு இருப்பிடத்திற்கு ஏற்றார் போல முன்னேற்றம் மட்டுமே இருக்கக்கூடிய வாரமாக. ஏன்னா சந்திராசிரமம் எதுவும் கிடையாதுங்க. சந்திரனுடைய இயக்கங்கள் நன்றாக இருக்கிறது. ராசிநாதன் 11ஆம் இடத்தில் இருக்கிறார். 8ஆம் இடத்துல மறைந்திருந்தாலும் குரு சுக்கிரன் போன்றவர்கள் திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய தன்மைகளில் இருக்கிறார்கள். 10ஆம் அதிபதியான சூரியன் 10ஆம் இடத்திலேயே இந்த வாரத்திலிருந்து கடைசியாக ஆட்சியாக போகிறார். அதற்கு முன்பு 9ஆம் இடத்துல தான் இருக்கிறார். ஆகவே எல்லா நிலைமையிலையும் கிரகங்கள் ஒத்துழைக்கக்கூடிய தன்மையாக இருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பெரிய அளவில் மன கஷ்டங்களோ பொருள் நஷ்டங்களோ உடல் கஷ்டங்களோ இல்லாத அளவிற்கு ஒரு இயல்பான மாற்றமுள்ள முன்னேற்றத்தை நோக்கி நடைபெறக்கூடிய நல்ல வாரமாகவே அமைந்திருக்கிறது இந்த யோக வாரங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் ரொம்ப நல்லா இருக்கும். இந்த வார கடைசியில் 8ல் இருந்த சூரியன் 9க்கு போய் மாறுறார். அதே மாதிரி 4, 5, 6ன்னு சொல்லப்படக்கூடிய முக்கியமான இடங்களில் செவ்வாயிலிருந்து ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் சந்திரன் இருக்கிறார். 4, 5, 6 இடங்கள் நல்ல இடங்கள். ராசிநாதன் ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார். எதிர்ப்புகள் அடங்கி இருக்க போகின்றன. தனுசு ராசிக்காரர்களுக்கு கடன் தொல்லை, எதிரி தொல்லை, மனக்குழப்பம், உடல் நலம் இல்லாத நிலைமை இதெல்லாம் மாறப்போது. கல்யாணம் ஆகாதவர்களுக்கு இவர்தான் மனைவி இவர்தான் கணவன் பிடிவாதம் பிடிச்சுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு, காதல் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்லது நடக்க போகுது. ஒரு நிலையில காதல் பண்ணாதவங்களுக்கு கூட இந்த ஆவணி மாசத்திலே இன்னார் தான் மனைவி இன்னார் தான் கணவன் என்கின்ற ஒரு திருமணம் ஆகாத இளைய பருவத்தினர் எல்லோருக்குமே மிகச்சிறப்பான நன்மைகள் உண்டு. சிலருக்கு நல்ல புகழ் கிடைக்குங்க. 4, 5, 6ல் வந்து சந்திரன் வர்றாரு இல்லையா, புகழ் கிடைக்கும். சோசியல் மீடியாவில், ஃபேஸ்புக்கில், இன்ஸ்டாகிராமில் இதில் எல்லாம் புகழ் கிடைக்கக்கூடிய தன்மைகள் இப்போது கண்டிப்பாக அத்தனை தனுசு ராசிக்காரர்களுக்கும் இருக்குதுங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு பிறந்த ஜாதக அமைப்புகள் மட்டும் நன்றாக இருந்தால் உண்மையிலேயே பெரிய நல்லதுகளை அடையக்கூடிய அமைப்புகள் இருக்குங்க. பிறந்த ஜாதக அமைப்பு நல்லா இருக்கணும். கோச்சாரமும் ஓரளவுக்கு கை கொடுத்து தான் இருக்கு. ராசிநாதன் சுபராகி ராசியை பார்ப்பது யோக அமைப்பு. 8ல் இருக்கின்ற சூரியன் 9ஆம் இடத்திற்கு வார கடைசியில் மாறப்போகிறது. அதை விட நல்ல அமைப்பு. பாக்கியங்கள் கிடைக்க போகிறது. வெளிநாடு வெளிமாநிலத்தில் இருக்கக்கூடியவர்கள் திரும்பி வரப்போறீங்க. சொந்த ஊர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பலிக்க போகுது. சொந்த ஊர்ல வீடு கட்டணுன்ற எண்ணங்கள் இருக்கவங்களுக்கு நல்லது நடக்கும். சொந்த ஊர் சம்பந்தப்பட்ட கோவில் சம்பந்தப்பட்ட குலதெய்வம் சம்பந்தப்பட்ட கோவில் கொடை, ஒரு கும்பாபிஷேகம் பண்ணணும், ஒரு ஆன்மீக எண்ணங்கள் இருக்கு. இந்த சாமியை போய் கும்பிடணும், அந்த சாமியை போய் கும்பிடணும், ஸ்ரீமகா பெரியவருடைய அதிஷ்டானம் போன்ற அமைப்புகளை தரிசிக்கணும் என்பது மாதிரியான இதுவரைக்கும் நமக்கு நிறைவேறாத ஆன்மீக எண்ணங்களை அப்படியே நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய ஒரு அற்புத மாற்றம் உள்ள நல்ல விஷயமாக தனுசு ராசிக்காரர்கள் எல்லாருக்குமே அமைஞ்சிருக்குங்க. பெரிய சோதனைகள் கண்டிப்பாக இருக்காதுங்க. உங்களுடைய முயற்சிகள் எந்த அளவிற்கு இருக்கிறதோ அந்த அளவிற்கு முன்னேற்றம் இருக்கக்கூடிய நல்ல வாரங்க இந்த வாரம். மகர ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் எந்த விதமான கஷ்டங்களும் இல்லாத வாரமாக இருக்கும். வாரத்தின் ஆரம்பத்திலேயே 3, 4, 5ன்னு சொல்லப்படக்கூடிய நல்ல இடத்துல தான் சந்திரன் இருக்கிறாரு. திங்கட்கிழமை மட்டும் 2ஆம் இடத்துல குருவின் பார்வையில் இருப்பார். பண கஷ்டங்கள் இல்லாத வாரம், முயற்சிகள் பலிக்கக்கூடிய வாரம். ரொம்ப முக்கியமா வாய்ப்புகள் வருங்க. இதுவரைக்குமே கடந்த 7.5 சனியில் அந்த வாய்ப்பு வந்தது, இந்த வாய்ப்பு வந்தது, அதை விட்டுட்டேன், இதை விட்டுட்டேன், நல்ல சான்ஸ் தேடி வந்தது, இவர் கூட அவரை பண்ணியிருக்கலாம், அவர் கூப்பிட்டாரு, இவர் கூப்பிட்டாரு, என்னை அங்கே கூப்பிட்டாங்க, இங்கே கூப்பிட்டாங்க, நான் தான் இதெல்லாம் விட்டுட்டு இங்கே வந்தேங்க அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளேயே ஏதாவது ஒரு வாய்ப்பை தவற விட்டு விட்டோமே என்கின்ற எண்ணத்தில் இருக்கக்கூடிய அத்தனை மகர ராசிக்காரர்களுக்கும் இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமையும் புதன்கிழமையும் அருமையான சான்ஸ் கிடைக்கக்கூடிய அமைப்பு. உங்களுடைய ராசிநாதன் சுபத்துவம் என்கின்ற அருமையான நல்ல நிலைமையை அடைஞ்சிருக்கிறாரு. ஆகவே செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை, வியாழக்கிழமை மத்தியானத்திற்குள்ள ஒரு நல்ல வாய்ப்பு, அது அப்படியே தேடி வரக்கூடிய அமைப்பு. அந்த வாய்ப்பை அப்படியே முழுவதுமாக நீங்கள் உபயோகப்படுத்திக் கொள்ளக்கூடிய தன்மை என அப்படியே ஒரு முன்னேற்றத்தை நோக்கி மகர ராசிக்காரர்களுக்கு போகக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. சினிமா சான்ஸ் கிடைக்கலாம், எழுதுறதுக்கு சான்ஸ் கிடைக்கலாம், புகழடையக்கூடிய நல்ல வாய்ப்புகள் வரலாம், புதிய வேலை வாய்ப்புகள் வரலாம், தொழில் அமைக்கிறதுக்கு அவங்க ஜாதக அமைப்பு படி, தசாபக்தி அமைப்பின்படி ஒரு நல்லது நடக்க போது இந்த வாரத்தின் நடுப்பகுதியில். அது அப்படியே அதை யூஸ் பண்ணிக்குவீங்களா இல்லையா? கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்குவீங்க. 7.5 சனி முடிஞ்சு போச்சு. அதனால
ஏதாவது ஒரு வகையில உங்களுடைய ஜாதகத்தின் அமைப்பிற்கேற்றாற் போல நன்மைகள் நடக்க வேண்டும் என்பதால் அவரவருடைய அமைப்பிற்கேற்றாற் போல ஏதோ ஓரளவிற்கு சிறிய லாபம் பெரிய லாபம் போன்ற அமைப்புகள் கிடைக்கக்கூடிய யோக வாரமா தாங்க இந்த வாரம் அமைஞ்சிருக்கு. பெரிய கஷ்ட நஷ்டங்கள் எதுவும் இருக்காதுங்க. வாரத்தின் கடைசியில மட்டும் பிள்ளைங்களால ஏதாவது செலவு வரலாம். அப்போ கூட நமக்கு அது செலவு பண்ற கூட தகுதி இருக்கும். கல்வி கட்டணம் கொடுக்கறதோ அல்லது பிள்ளைங்களுக்கு வண்டி வாகனம் வாங்கி கொடுக்கறதோ பிள்ளைங்களுக்கு ட்ரெஸ் எடுக்கிறதோ சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இந்த 2 நாள்ல பிள்ளைகளால ஏதாவது ஒரு செலவுகள் வரும். ஆனா அதுக்கேற்ற வருமானம் கண்டிப்பாக வரும். மகர ராசிக்காரர்களுக்கு கஷ்டங்கள் முடிந்து விட்டது என்பதுதான் உண்மை. நல்ல வாரங்க இந்த வாரம். கும்பராசிக்காரர்களுக்கு வாரத்தின் முதல் நாள் என்று சொல்லப்படக்கூடிய திங்கட்கிழமை சந்திரன் 6ஆம் அதிபதியாகி குருவின் பார்வையில் ராசியிலே இருக்கிறார். அதற்கப்புறம் செவ்வாய்க்கிழமையிலிருந்து ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் 2, 3, 4 ஆகிய 3 இடங்கள்ல இருப்பார். வாரத்தின் ஆரம்பத்தில் முதல் நாள் கொஞ்சம் குழப்பமாக தான் இருக்கும். ஏன்னா சந்திரராக சேர்க்க 6ஆம் அதிபதி போய் ராசியில் உட்காந்துட்டு இருக்கிறாரு. அந்த கடங்காரன் திரும்ப வந்துருவானோ, இந்த கடக்காரன் திரும்ப வந்துருவானோ, அதில் பட்ட அடி இன்னும் எந்திரிக்க முடியாமல் திருப்பி எதனா ஒரு அடி விழுமோ என்கின்ற மாதிரியாக வாரத்தின் முதல் நாளான திங்கட்கிழமை கொஞ்சம் குழப்பமாக தாங்க இருக்கும். ஏற்கனவே 8ல் போய் செவ்வாய் உட்காந்துக்கிட்டு சனியின் பார்வையில் இருக்கிறாரு. உங்கள் வாக்கிலேயே சனி உட்காந்துக்கிட்டு இருக்குன்றது தான் உண்மை. பேசுறதுல மட்டும் கொஞ்சம் பார்த்து பேசுங்க கும்பராசிக்காரர்கள். ஏன்னா ஏற்கனவே நொந்து நூலாகி போனீங்க. ஒரு 3 வருஷம் பட்ட அடி, 2.5 வருஷம் பட்ட அடி. புரட்டாதி, சதயம், அவிட்டம் ஆகிய 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் தெல்ல தெளிவாக இப்போது நினைவில் இருக்கும் என்பது உண்மைதான். ஆனா அந்த கஷ்டமெல்லாம் இனிமே வராது. இன்னும் ஒரு 30 வருஷத்துக்கு கும்பராசிக்காரங்க நல்லா இருக்க போறீங்க. ஆகவே வாக்கை, நாக்கை, சொல்லை மட்டும் கொஞ்சம் கட்டுப்படுத்தி கொண்டு மற்ற விஷயங்கள்லாம் நல்லா இருக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக உண்டுங்க. புதன்கிழமையும் செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை, வியாழக்கிழமை இந்த 3 நாளுமே நல்ல இடத்துல சந்திரன் இருக்கிறாரு. தொட்டது துலங்கும், முயற்சிகள் பலிக்கும். இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு வேலையில நிம்மதி இருக்கும். புதிய வேலை கிடைக்கும். கல்வி நல்லா இருக்கும். அம்மா அப்பா விஷயத்துல இதுவரைக்கும் சப்போர்ட் இல்லாமல் இருந்தவங்களுக்கு நல்லா இருக்கும். போன காதல் திரும்ப வரவே வராது. புதிய காதல் வரும். புதிய ஒரு திருமண அமைப்புகள் இனிமே இளைஞர்களுக்கு இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலான்ற ஒரு நல்ல ஐடியாக்கள் வரும். ஆனா அந்த காதல்லாம் திரும்ப வராதுங்க. ஆனா கல்யாணம் ஆனவங்க திரும்ப இணையக்கூடிய அமைப்புகள் உண்டு. திருமணம் ஆனவர்களுக்கு திரும்ப இணையக்கூடிய அமைப்புகள் உண்டு. ஆக எல்லாவற்றிலும் ஒரு முழுமையான திருப்தியான நல்ல வாரமாகவே இந்த வாரம் இருக்கும். கொஞ்சம் கஷ்டம் லேசா இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் கூட எதையும் சமாளிக்க முடியும் என்கின்ற தைரியம், தன்னம்பிக்கை இருக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் கும்பத்திற்கு அமைந்திருக்கிறது. எதையும் சாதிக்கக்கூடிய நல்ல வாரங்க கும்பராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இந்த வாரம். மீனராசிக்காரர்களுக்கு வாரத்தின் ஆரம்ப நாளான திங்கட்கிழமை 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திரன், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ராசியிலும் 2ஆம் இடத்திலையும் 3ஆம் இடத்திலையும் இருக்கிறார். ராசியில அவர் ஓரளவிற்கு ஒளிபொருந்திய சந்திரனாக இருப்பதால் ஜென்மச்சனியின் தாக்கத்தில் இருக்கக்கூடிய மீனராசிக்கார இளைஞர்களுக்கு செவ்வாய்க்கிழமையும் புதன்கிழமையும் ஆறுதலான சில விஷயங்கள் நடக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டுங்க. செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை கொஞ்சம் நல்லா இருக்கும். வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காசு பணம் வரும். இது வரைக்கும் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிற பணம், எங்கேயாவது ஏமாந்த பணம், ஷேர் மார்க்கெட்டில் அப்படி இப்படி போட்டிருக்கிறாங்க, கொஞ்சம் ஏதோ வர்ற மாதிரி தெரியுது. இந்த மாதிரி வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா இருக்கக்கூடிய அமைப்புகள் பண விவகாரத்தில் இருக்குதுங்க. சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் முயற்சிகள் ஓரளவுக்கு பலிக்கும். ஜென்மச்சனி நடந்துகிட்டு இருக்குதுங்க. 2 விதமா பலன் சொல்லுவேன். 50 வயதுக்கு மேற்பட்ட மீனராசிக்காரர்களுக்கு உண்மையிலேயே அதிசயங்கள் நடக்கும். நல்லா இருப்பீங்க, எந்த குறையும் இருக்காது. ஆனா 50 வயசுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு, குறிப்பாக இப்போது உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு மனக்குழப்பம் இருக்கு. என்னமோ இடிக்குதே, ஒழுங்கா போய்கிட்டு இருந்தது இப்படியா இருக்கே அப்படியா இருக்கேன்ற மாதிரியான ஜென்மச்சனியின் தாக்கம் பூரட்டாதி உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டு. லேசாக ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு வாடை அடிக்கும். ஆனாலும் சனி கொடுக்கக்கூடிய கஷ்டம் உண்மையிலேயே ஒரு அனுபவம் தாங்க. பெரிய கஷ்ட நஷ்டம்லாம் வந்துடாது. ஏன்னா மீன ராசிக்காரன் அடுத்தவங்களை ஏமாத்தாத ஒரு நல்ல இரக்கமுள்ள ஒரு நல்ல மனிதனாக மீனராசிக்காரர்கள் இருப்பீர்கள். தப்பு செய்ய மாட்டீங்க, தெரிஞ்சே தப்பு பண்ண மாட்டீங்க, தெரியாமலா நீங்க பண்ணாதான் உண்டு. ஆகவே பெரிய சோதனைகள் இருக்காது. பணவரவு, முயற்சிகள் பலித்தல் என்பது இந்த வாரத்துல செவ்வாய்க்கிழமைக்கு மேல இருக்கக்கூடிய அமைப்பு. திங்கக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் கொஞ்சம் குழப்பத்துல தான் இருப்பீங்க. என்ன பண்ணலாம், ஏது பண்ணலாம், பாம்பா கயிறான்னு தெரியலையே, இவரை நம்பலாமா வேண்டாமா அப்படின்னு குழப்பம் இருக்கும். நண்பர்களை நம்ப வேண்டாம், சொந்தக்காரங்களை நம்ப வேண்டாம். கூட பிறந்த அண்ணன் தம்பிகள் கூட ஏதாவது ஒரு ரூபத்துல அவர்கள் நம்ம உபயோகப்படுத்திக் கொள்ளக்கூடிய அமைப்புகள் தான் உண்டு. இதெல்லாம் ஜென்மச்சனி அமைப்புல கொஞ்சம் சகஜம். ஆயினும் பரம்பொருளின் கருணை உங்களுக்கு இருப்பதால் பெரிய கஷ்ட நஷ்டங்கள் எதுவும் வந்துவிடாத இயல்பான சந்திராஷ்டமம் இல்லாத நல்ல வாரம் தாங்க இந்த வாரம்.